நேர்களுக்கு வணக்கம். இந்திய ராணுவத்தினுடைய உயரிய பதவியில் இருக்கக்கூடிய கர்னல் சோஃபியா குரேஷி அவர்களை குறித்து அவதூறாக பேசினாரு அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய அமைச்சர் ஒருவருக்கு பல கண்டனங்களானது எழுந்துட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் அவர்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பொதுமக்களும் அவங்களுடைய கண்டனங்களை இணையதளம் வாயிலாக பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த அமைச்சர் சோஃபியா குரேஷி அவர்களை பத்தி என்ன பேசினாங்க அப்படின்றத பத்தி இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். அதே மாதிரி கடந்த மாதம் ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம் பகுதியில கிட்டத்தட்ட 26 அப்பாவி மக்கள், சுற்றுலா தலத்துக்காக சென்ற அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க, சுட்டு கொல்லப்பட்டாங்க. அப்படி அவர்களுடைய கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய காஷ்மீரி பகுதிகளில் பயங்கரவாத முகாம்களை குறிவச்சு தாக்கியிருந்தாங்க. இந்த தாக்குதல் குறித்து அதிகாரப்பூர்வமா செய்தி ஊடகங்கள்ல 2 பெண் அதிகாரிகள், முதல் முறையாக 2 பெண் அதிகாரிகள் இந்த செயல்பாடு குறித்து அவங்களுடைய விளக்கங்களை கொடுத்தாங்க. இந்திய ராணுவம் சார்பாக அவங்களுடைய விளக்கமா கொடுத்தாங்க. இந்த தாக்குதலுக்கு, இந்த பதிலடி தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற மாதிரி பெயரையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆபரேஷன் சிந்தூரினுடைய நோக்கம் என்ன, ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக செயல்படுத்தப்பட்டது, ஆபரேஷன் சிந்தூர் எப்படி செயல்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவங்க அந்த செய்தி ஊடகங்கள் முன்னாடி பகிர்ந்திருந்தாங்க. இந்திய ராணுவத்தை சேர்ந்த கர்னல் சோஃபியா குரேஷி அவர்களும் விமானப்படையினுடைய விங் கமாண்டராக இருந்த யோமிகா சிங் அப்படின்ற 2 பெண் அதிகாரிகளும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து செய்தி ஊடகங்கள்ல பகிர்ந்திருந்தாங்க. இதையடுத்து 2 பெண் அதிகாரிகள் முதல் முறையாக இந்திய ராணுவத்தினுடைய ஒரு செயல்பாடு குறித்து ஒரு செய்தி ஊடகங்கள் முன்னாடி சொல்றது இதுவே முரண்முறை, அதுவும் ஒரு பெண்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இணையதளங்கள்ல இந்த 2 பெண் அதிகாரிகளும் ரொம்பவே வைரலா பேசப்பட்டார்கள். 2 பேருமே மக்கள் அவ்வளவு தூரம் கொண்டாடினாங்க. அப்படிப்பட்ட இந்த 2 அதிகாரிகள்ல ஒருவரான சோஃபியா குரேஷியை குறித்து அப்படி பாஜக அமைச்சர் என்ன பேசினாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாகிஸ்தானுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளானது வெளியாகி இருந்தது. இந்த அடிப்படையில அவருக்கு மேல பல கண்டனங்களானது எழுந்திருக்கு. பாகிஸ்தானினுடைய சகோதரி, அதாவது பாகிஸ்தான்ல இருந்து பகல்காம் தாக்குதல்ல ஈடுபட்டவர்களினுடைய சகோதரி அப்படின்ற மாதிரி சோஃபியா குரேஷி அவர்களை மத்திய பிரதேசத்தினுடைய பாஜக அமைச்சர் குன்வார் விஜய் ஷா அப்படின்றவரு இவங்களை பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுடைய சகோதரி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டாரு அப்படின்றதுதான் இப்ப பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் விஜய் ஷா அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, பகல்காம்ல நடந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அங்க இந்திய பெண்களினுடைய குங்குமமானது கணவர்களை கொன்று அவர்களுடைய குங்குமம் அழிக்கப்பட்டது, எங்களுடைய சகோதரியினுடைய குங்குமங்கள் அழிக்கப்பட்டது, பதிலுக்கு எங்களுடைய இந்திய ராணுவத்தில இருந்து உங்களுடைய சகோதரி, அதாவது சோஃபியா குரேஷி அவர்களை குறிப்பிட்டுதான் உங்களுடைய சகோதரியவே விமானத்துல அனுப்பி வச்சு உங்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறாரு மோடி அவர்கள் அப்படின்ற மாதிரியான அவருடைய பதிவு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்திய ராணுவத்தை சேர்ந்த சோஃபியா குரேஷி அவர்களை பார்த்து பகல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளினுடைய தங்கச்சி அப்படின்னு பேசியதற்கு பாஜக அமைச்சருக்கு பெரிய கண்டனத்தை கொடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து. அதாவது அவங்களுடைய மதம், அவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அப்படின்ற அடிப்படையில அந்த தீவிரவாத தாக்குதலை, பகல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலை நிகழ்த்தியது ஒரு இஸ்லாமியர்கள் அப்படின்ற அடிப்படையில சோஃபியா குரேஷி அவர்களும் ஒரு இஸ்லாமியர். அப்போ இஸ்லாமியர்கள் இவங்களுடைய தங்கச்சி, உங்களுடைய தங்கச்சியை வச்சே உங்களை அழிப்போம் அப்படின்ற மாதிரியான அவருடைய கருத்து பெரும் கண்டனத்துக்கு உட்பட்டிருக்கு. அந்த வகையில காங்கிரசும் அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்து அவங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணது மட்டும் இல்லாம அமைச்சர் அவருடைய பதவியிலிருந்தே நீக்கப்பட வேண்டும், இந்த அளவுக்கு இந்திய ராணுவத்திலேயே மதத்தை வைத்து அவரை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு வேலையை தான் அமைச்சர் செஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவருடைய கருத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும், அதோடு அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பதிவிட்டிருக்கிறாங்க. இதன் விளைவாக காங்கிரசினுடைய வலியுறுத்தல், பொதுமக்கள் மத்தியிலையுமே ஏற்பட்ட அந்த கொந்தளிப்பு, இதன் விளைவாக அமைச்சர் விஜய் ஷா அமைச்சர் விஜய் ஷா அவருடைய மன்னிப்பை பதிவு பண்ணியிருக்கிறாரு. செய்தியாளர்கள் கிட்ட இது குறித்து அவர் பேசிய போது, என்னுடைய கருத்துக்களை பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நானுமே பகல்காம் தாக்குதல்ல நானுமே மன உளைச்சல்
உளைச்சலுக்கு ஆளான என்னுடைய குடும்பத்தினரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தாங்க. நாங்களும் ராணுவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான அவருடைய செய்தியாளர்களை சந்திச்சு அவருடைய கருத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நான் சோகத்துல இருந்து பேசும் பொழுது என்னுடைய கருத்துக்கள்ல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா நான் கிட்டத்தட்ட 10 முறை வந்து மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய சகோதரி தன்னுடைய சொந்த சகோதரியை விட சோஃபியா குரேஷி அவர்களை நான் பலமுறை வந்து மதிக்கிறேன், வணங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மதத்தை தாண்டி அவங்க ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு இதை தாண்டி நான் அவங்கள வந்து ரொம்பவே உயரிய எண்ணத்துல நான் அவங்கள வணங்குறேன், மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாஜக அமைச்சர் திரு விஜய் ஷா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. என்னதான் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. இப்படி அவருடைய கருத்துக்கு இன்றும் மக்கள் வந்து அவங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ராணுவத்தினுடைய உயரிய அதிகாரியாக இருந்து இந்திய ராணுவத்தினுடைய முக்கியமான ஒரு ஆபரேஷனை செய்து முடித்து அந்த ஆபரேஷனை விளக்கிய ஒரு பெண்ணினுடைய மதத்தை பார்த்து ஒரு விமர்சனத்தை வச்சது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியானது உருவாகி இருக்கு. மன்னிப்பு கேட்டிருந்தாலும் நான் சோகத்தில் இருக்கும் போது இப்படி பேசியிருந்தேன் அப்படின்ற மாதிரியான பதிவும் இன்னும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில. இதை தாண்டி ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேசும் பொருளாகவும் அது ஒரு பெரிய எழுச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நாட்டுப்பற்று குறித்து மக்கள் மத்தியில நாட்டுப்பற்று எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பிரதிபலிக்கிற வகையில ஆபரேஷன் சிந்தூர் மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடு முழுக்க பல குழந்தைகளுக்கு சிந்தூர் அப்படின்னு பெயர் சூடணும்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து விரும்புறதாக செய்திகளானது வெளியாகி இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல கடந்த 2 நாட்கள்ல மட்டுமே பிறந்த குழந்தைகளுக்கு 17 குழந்தைகளுக்கு சிந்தூர் அப்படின்னு பெயர் சூடப்பட்டிருக்கு. கணக்குல வந்தே 17 குழந்தைகளுக்கு சிந்தூர் அப்படின்னு 2 நாட்கள்ல பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு சிந்தூர்னு பெயர் சூட்டி இருப்பாங்க. அப்போ ஆபரேஷன் சிந்தூர் மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமா மக்கள் மனதுல இந்திய ராணுவத்தினுடைய மதிப்பு என்னவாக இருக்கு, ராணுவத்தை எந்த அளவுக்கு உயரிய இடத்துல மக்கள் வச்சிருக்கிறாங்க, மக்களினுடைய தேசப்பற்று எந்த வகையில இருக்கு அப்படின்றது இதன் மூலமாக பிரதிபலிக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சு கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.